அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த தலைப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பாடத்துல நம்ம பேச போற ஃபக்ர் என்ன அப்படின்னு பேச போறோம். உங்களுக்கு அந்த கோடு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதை பாருங்க. வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகராவுக்கு அடுத்த அப்படி தொடர்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, கசாலி இமாம், நம்ம வந்து இந்த ஹக்கீக்கியான ஃபக்ரை நம்ம நாடல, வலாக்கின்னா லஸ்னா நக்ஸிது பயானல் ஃபக்ரில் முத்தலக்கி, முத்தலக்கான இந்த ஃபக்ரை நாடவில்லை. நம்ம இந்த டாபிக்ல அதை பத்தி பேச போறது இல்ல. பலில் ஃபக்ரு மினல் மால், பொருள் இல்லாமல் போகக்கூடிய ஏழ்மையை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப கையில காசு இல்ல, பணம் இல்ல, நமக்கு அந்த காசு பணமும் தேவையா இருக்குது அப்படின்னா அதைத்தான் இங்க நம்ம பேச போறோம். அதுக்கடுத்து ஒரு 2 வரி தள்ளி கீழே பாருங்க. இதான் தாரிஃப் நகூலு குல்லு ஃபாக்கிதின் லில் மாலி. புரியுதுங்களா? குல்லு ஃபாக்கிதின் லில் மாலி, பொருளை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் ஃபைன்னானு சம்மீஹி ஃபக்கீரன், அவனைத்தான் நாம் ஃபக்கீர் என்று சொல்வோம். அப்ப ஃபக்கீர் அப்படின்னு சொன்னா கையில காசு இல்லாதவங்க. இதான் தாரிஃப். நீங்க ஹக்கீகத்துல் ஃபக்ருன்னு கேட்டாலும் மானல் ஃபக்ருன்னு கேட்டாலும் இதை நீங்க புரிஞ்சு எழுதிக்கோங்க. ஹக்கீகத்துல் ஃபக்ருன்னு கேட்டா மேல உள்ளது எழுதணும், மானல் ஃபக்ருன்னு கேட்டா இந்த கீழே உள்ளதை எழுதணும். சரி சரி, இந்த கேள்வி புரிஞ்சுச்சுங்களா? அடுத்த போலாமா? ரெண்டாவது ஃபலீலத்துல் ஃபக்ருன்னு கேட்கறாங்க. ரெண்டாவது கேள்வி. இந்த ஃபலீலத்துல் ஃபக்ரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபக்ரின் சிறப்புகள். இதுல நிறைய ஆயத்துகள் இருக்கு. நீங்க 3 கொஸ்டின்ல கேட்டாலும் சரி, 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாலும் சரி, 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டாலும் சரி, இதை கொஞ்சம் விரிவா நீங்க எழுதினாலே போதும். சிறப்புகள்ல ஃபர்ஸ்ட் ஆயத்துல பாருங்க, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். இதுல முஹாஜிர்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது ஃபக்கீர்கள் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்கள முஹாஜிர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹிஜ்ரத் செய்த அந்த முஹாஜிர்களுக்கு உள்ள தனிச்சிறப்பு அந்த ஃபக்ர், ஏழ்மை நிலை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதே போல இன்னொரு ஆயத்து, லில் ஃபுகரா இல்லதீன உக்ஸிரு ஃபீ ஸபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்தி. ஃபுகராக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு தடுக்கப்பட்ட, பொருளாதாரம் இல்லாம தடுக்கப்பட்ட அந்த ஏழைகள், லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்தி, பூமியில் அவர்கள் பயணம் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள், அவங்களால எங்கேயும் வெளியூர் போக முடியாது அப்படின்ட்டு அவங்கள பத்தியும், போருக்கு போக முடியாத பக்கீர்களை பத்தியும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். இது 2 ஆயத்து. இது போக ஹதீஸுகள்ல நிறைய ஃபக்ரை புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, அந்த ஹதீஸ்கள்ல நான் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறத படிச்சு காட்டுறேன். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயுன் நாசி ஹைருன், மக்களில் யார் மிகச் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. காலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், மூசிரு மினல் மால், பொருளாதார வசதி படைத்தவர்கள், யுஅத்தி ஹக்கல்லாஹி ஃபீ நஃப்ஸிஹி வ மாலி, அவர்கள் அல்லாஹுக்கான கடமையையும் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற கடமையும் நிறைவேற்றுவார்கள், வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஞாமர் ரஜுலு ஹாதா, இவர் நல்ல மனிதர் தான், லைஸபிஹி, ஆனா நான் இவரை நாடல அப்படின்னு கேட்கும்போது காலு, சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படின்னா மன் ஹைருன் நாசி யா ரசூலல்லாஹ், மக்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது கால ஃபக்கீருன் யுஅத்தி ஜஹ்தஹு, கஷ்டத்தில் இருக்கும் போதும் கொடுப்பாரே அந்த ஃபக்கீர் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் பிரபலமான ஹதீஸ், அடுத்த உள்ள ஹதீஸ், இன்னல்லாஹ் யுஹிப்புல் ஃபக்கீரல் முத்தஅஃபிஃப அபல் ஹியாலி, நிச்சயமா அல்லாஹ் பத்தினித்தனமான, யாரிடத்திலும் கையேந்தாத பத்தினித்தனமான ஃபக்கீரை அல்லாஹ் விரும்புகின்றான். அபல் ஹியால், குடும்பத்துக்கே தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அந்த ஃபக்கீரை, குடும்பத்துல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவர் பத்தினித்தனமா இருந்து ஏழையா இருக்கார், அவரை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஹதீஸ், எதுகுலு ஃபுகராஉ உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஃபக்கீர்கள் அல் ஜன்னத்த, சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள், கபல அக்னியா இஹா, இந்த உம்மத்தில் பணக்காரர்கள் நுழைவதற்கு முன்னால், பி ஹம்சி மிஅத்தி ஆமீன், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நுழைந்து விடுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பி அர்பஈன ஹரீஃபன், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு வருது. ஆக பல்லாண்டுகளுக்கு முன்னாலேயே பணக்காரங்க போறதுக்கு முன்னாடி ஏழைகள் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபுகராக்களுடைய சிறப்புகள். ஃபுகராக்களுடைய சிறப்புகள் கேட்டா இந்த ஆயத்து ஹதீஸ்களை வச்சு நீங்க வந்து எழுதலாம். அவங்கள்ட்ட வந்து ஃபக்கீர்கள் அவங்க பத்தினித்தனமா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கெட்ட குணங்கள் இருக்காது, பேராசை இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதிக்கோங்க.
அடுத்து போலாமா? ஹசரத், நீங்க நடத்தக்கூடிய அந்த பேஜ் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாக்கிறதுக்கு வழி ஃபாலோ பண்றது வசதியா இருக்கும் ஹசரத். 189. 189. கிதாப் வச்சிருக்கீங்களா கையில? ஆமா ஹசரத், கையில வச்சிருக்கேன். எங்கிட்ட ஒரு பிரிண்ட், பழைய பிரிண்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரிண்ட்னு தெரியல. புது புக் இருக்கு, அது பேஜ் மாறி இருக்கு. அதான் பேஜ் மாறி இருக்கும். நீங்க உண்மைன்னு சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சு. தலைப்பு நீங்க அந்த பின்னாடி பொருளடக்கத்துல பாத்தீங்கன்னாலே ஃபதீலத்துல் ஃபக்ருன்னு போட்டிருக்கும், அதை வச்சு எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பொருளடக்கத்துல ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு போட்டிருக்கு, பெரிய ஹெட்டிங்கும் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தலைப்பும் போட்டிருக்கு. போலாமா? அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து மராத்திபு தௌஹீத், தௌஹீதினுடைய படித்தரங்கள். நீங்க வந்து தலைப்புல ஹக்கீகத்து தௌஹீத் அல்லது ஹுவ அசலு தவக்குல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். கிதாப் வச்சிருந்தீங்கன்னா அந்த தலைப்புல பாருங்க. பயானு ஹக்கீகத்தி தௌஹீத் அல்லது ஹுவ அசலு தவக்குல் இருக்குதா? ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோங்க. படிக்கட்டுமா? சரிங்க, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, நான் பார்த்து அனுப்பிச்சிட்டேன். சரிங்க. சரி, மராத்திபு தௌஹீதுனா தௌஹீதனுடைய 4 மர்த்தபாக்கள். அந்த தலைப்புல நான் அனுப்பியிருக்கிறதுல கோடு போட்டிருக்கேன் பாருங்க. நக்கூலு அப்படின்னு போட்டு லி தௌஹீதி அர்பஉ மராத்திப அப்படின்னு போட்டிருக்கும். தெரியுதா? ஓகே, தெரியுது. அதான் தௌஹீதுக்கு 4 மர்த்தபாக்கள் இருக்கு. வயன்கஸிமு இலா லுப்பின் வயிலா லுப்பில் லுப்பி வயிலா கஷிரின் வயிலா கஷிரில் கஷிரி. ஒரு விளங்குதுலமா? ஒரு தேங்காய்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தேங்காவுக்கு வெளியில 2 தோல் இருக்கு. அப்போ தேங்காய் இளநிய உரிச்சு உள்ள தேங்காய் இருக்கணும். அப்புறம் தேங்காவுக்குள்ள சரட்டை இருக்கும், இது 2ம் தொளி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள தேங்காய் இருக்கும், தேங்காவுக்குள்ள அல்லா தேங்காய் அந்த வித்தை வச்சிருக்கான். இது 4 மர்த்தபா ஒரு தேங்காவில் இருக்கிற மாதிரி தௌஹீதுக்குள்ளேயும் 4 மர்த்தபாக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களாமா? விளங்குதா? ஹஜ்ரத் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஹஜ்ரத், புரியல. இது வரைக்கும் சொன்னது கேட்கலையா? இத திரும்ப சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் சவுண்டா மட்டும் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் கொஞ்சம் சவுண்டா. சரி. அந்த தேங்காயோட உதாரணம் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நான் லைன் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இது இமேஜ் வந்து குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருங்க பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பாருங்க, அந்த அதுலயே உங்களுக்கு கோடு போட்டிருக்கோம் ஒவ்வொன்றிலையும். தௌஹீதி அர்பஉ மராத்திப இருக்கா? இருக்கு. படிக்கட்டுமா? படிங்க. வயன்கஸிமு இலா லுப்பின் வயிலா லுப்பில் லுப்பி. லுப்புனா வித்து, லுப்புல் லுப்புனா வித்துக்குள்ள இருக்கிற வித்து. வயிலா கஷிரின், கஷிர்னா தோல். வயிலா கஷிரின், கஷிர்னா தோலுக்கு மேல இருக்கிற தோல். வலனு மஸ்திலு தாலிக தக்ரீபன் இலல் அஃப்ஹாமில் லகைஃபா. நமக்கு புரியற மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா பில் ஜவுசி, தேங்காய். தேங்காவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல நாறு, நாருக்குள்ள சரட்டை, சரட்டைக்குள்ள தேங்காய், தேங்காவுக்குள்ள துகுனு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்படி 4 வச்சிருக்கான்ல, அதே மாதிரி தௌஹீதுக்கும் 4 மர்த்தபா இருக்கு. அந்த 1ஆம் நம்பர் நான் ருத்துபத்து நூலான்னு போட்டு மேல 1ஆம் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. இருக்கா? அங்க இருந்து படிக்கிறேன் பாருங்க. அப்ப தௌஹீதுல இருக்கக்கூடிய ருத்துபத்து நூலா என்னன்னா, ஹிய அன் யகூலல் இன்சானு பிலிசானிஹி லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஒரு மனுஷன் வெறும் நாவால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், ஆனா அவன் கல்புஹு காஃபிலுன் அன்ஹு, அவன் மனசுல அதை பத்தி எந்த லட்சியமும் இல்லை, அதை பத்தி அவன் யோசிக்கிறதே கிடையாது. அல்லது அவன் முன்கிரும் லஹு, அல்லது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்றான், மனசுக்குள்ள அதை வெறுத்துக்கிட்டு இருக்கான், அப்படின்னா இவன் வந்து முனாஃபிக். இதுக்கு பேர் தௌஹீதுல் முனாஃபிகீன் இருக்கா. ரெண்டாவது வஸ்தானி ஐயு சத்திக்க பி மஅனல் லஃதி கல்புஹு, அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தை அவனுடைய கல்பு தஸ்தீக் பண்ணிருச்சு. கமா சத்தக பிஹி உமூமுல் முஸ்லிமீன, முஸ்லிம்கள்ல பாமர மக்கள் எப்படி தஸ்தீக் செய்யறாங்களோ அந்த மாதிரி தஸ்தீக் செஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து இஅ்திகாதுல் அவாம், பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை. மூணாவது வஸ்தாலிசத்து ஐயு ஷாஹித தாலிக பி தரீக்கில் கஷ்பி, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத மனக்கண்ணால பாக்குறது. பி வாசித்தத்தி நூரில் ஹக்கி, அல்லாஹ்வுடைய பேருதவியின் வாயிலாக மனக்கண்ணின் மூலம் அதை நேரடியாக பார்ப்பது, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து மக்காமுல் முகர்ரபின், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் உள்ளவர்களுடைய ஈமான். புரியுதுங்களா? அதாவது வெளி உலகத்துல நம்ம பல செய்திகளை பார்க்கிறோம், ஆனா எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே பார்க்கிறது. இப்படி பார்க்கிறது தான் மூணாவது மர்த்தபா. நாலாவது வர்ராபியாத்து அல்லா யரா ஃபில் வுஜூதி இல்லா வாஹிதன், நம்ம பார்க்கறதுல அல்லாஹ்வுடைய காட்சி மட்டும்தான், வேற ஒரு உஜூத் இருக்கிறதா நம்ம பார்க்கறதே இல்லை. அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா இது தௌஹீதுனுடைய நாலாவது மர்த்தபா. விளங்கிடுச்சுங்களா? விளங்கிச்சு. அவ்வளவுதான். மராத்திபு தௌஹீதுன்னு கேட்டா இதை நீங்க எழுதுங்க. அப்துல்லமா பொறுத்தளவுக்கு சுருக்கமா எழுதாதுங்க, கொஞ்சம் விரிவாவே எழுதுங்க. அடுத்து போலாம். ஆதாபுல் ஃபக்கீர் அடுத்து அனுப்பி வைக்கிறேன். ஃபக்கீருக்கு இருக்கக்கூடிய ஒழுங்குகள். என் கிதாபுல 201 இருக்கு. உங்களுக்கு இது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இருக்கேன், பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வரியில பாருங்க, எவலம் அன்னலில் ஃபக்கீரி ஆதாபன் ஃபி பாத்தினிஹி வ லாஹிரிஹி வ முகாலத்தத்திஹி வ அஃஆலிஹி. ஃபக்கீருக்கு 4 விதமான ஒழுக்கங்கள் உண்டு. ஃபி பாத்தினிஹினா அவனுடைய கல்புல இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள், வ லாஹிரிஹி அப்படின்னா அவனுடைய வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், வ முகாலத்தத்திஹி அப்படின்னா மக்களோடு கலந்திருக்கும் போது அவனுடைய ஒழுக்கங்கள், 4வது அஃஆலிஹி அவனுடைய செயல்பாடுகளில் இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள். 4 இருக்குதுங்களா? வெறும் ஆதாபுல் ஃபக்கீர்னு உங்களுக்கு 3 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதிருங்க. இதே 5 மார்க் 10 மார்க்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் விரிவா எழுதணும். என்ன எழுதணும்னு பாருங்களேன். அம்மா ரொம்ப கம்மியா கேக்குதுங்க அதுல. அது கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு. சரி. வாசிக்கலாம். சவுண்ட் கேக்குதா? கேக்குது, நீங்க வாசிங்க. ஹலோ, அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது. கேக்குது. அப்ப அவனுடைய கல்புல இருக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன அப்படின்னா, அம்மா அதபு பாத்தினி, கல்புல அவனுக்கு இருக்க வேண்டிய ஃபக்கீருக்கு இருக்க வேண்டிய ஒழுங்குகள் என்னன்னா, அல்லா யகூன ஃபீஹி கராஹியத்துன் லிமா இப்தலாஹுல்லாஹு தஆலா பிஹி மினல் ஃபக்ரி. அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மை கொண்டு சோதிச்சுட்டான், அதை வெறுக்காமல் இருக்கணும் கல்புல. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்ட்டு அந்த ஏழ்மையை பொருந்திக்கணும். எது மாதிரி அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப இந்த கப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல அது நமக்கு பிடிக்காதுதான்.
இருந்தாலும் வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகும், அதை நம்ம பொருந்திக்கிறோம், அதை செஞ்சா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி இந்த ஏழ்மையை அல்லாஹ் நமக்கு நல்லதுக்கு தான் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை பொருந்திக்கணும். இது வந்து பாத்தின்ல இருக்கக்கூடிய ஒழுங்கு. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹதீஸ்ல அப்படி பாருங்க, யா மஅஷரல் ஃபுகராஇ அஅத்துல்லாஹர் ரிலா மின் குலூபிக்கும் தலுஃபரு பி ஸவாபி ஃபக்ரிக்கும் வ இல்லா ஃபலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபுகராக்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து பொருத்தத்தை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் ஏழ்மையா உங்களை படைச்சதுக்கும் ஏழ்மையா வச்சிருக்கிறதுக்கும் நீங்க அதை பொருந்திக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தலுஃபரு பி ஸவாபி ஃபக்ரிக்கும், அப்படி இருந்தா தான் உங்களுடைய ஏழ்மைக்கான சவாபை கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வைல்லா, அப்படி நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் ஃபலா, நீங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதுங்களாமா? இது வந்து கல்புல இருக்க வேண்டிய அதபு. ரெண்டாவது, நான் ஒரு இடத்துல அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல அம்மா அதபு லாஹிரிஹின்னு போட்டிருக்கேன், அதுல 2ஆம் நம்பர் போட்டிருக்கேன், இருக்கா? அதை பாருங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ யுலிஹிர தஅஃபுஃப வ தஜம்முல, வெளிரங்கத்துல நம்ம இருக்க வேண்டிய ஒழுங்கு என்னன்னா, ஒரு ஃபக்கீர் வந்து பத்தினித்தனத்தை வெளிக்காட்டணும், அதாவது யார்ட்டையும் கையேந்த கூடாது, தன்னை ஒரு ஃபக்கீரா காட்டிக்க கூடாது. அதே மாதிரி தன்னை அலங்காரமா காட்டிக்கணும். நம்ம உடல், ட்ரெஸ், கோலம் இதெல்லாம் ஒரு ஃபக்கீர் மாதிரி காட்டிக்கிற கூடாது. எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏழ்மை இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்க கூடாது, அதை மறைக்கணும். இது வந்து வெளிரங்கத்துல நம்ம காட்ட வேண்டிய அதபு. இதை பத்தி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஆலா யுஹிப்புல் ஃபக்கீரல் முத்தஅஃபிஃப அபல் உயால். ஏற்கனவே இந்த ஹதீஸ் படிச்சோம். பத்தினித்தனமான ஃபக்கீரை அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த இடத்துல பத்தினித்தனம் அப்படின்னு சொன்னா யார் இடத்திலும் கையேந்தாமல் தன்னுடைய ஏழ்மையை வெளிக்காட்டிக் கொள்ளாத அந்த ஃபக்கீரை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே மாதிரி இந்த ஃபுகராக்களை பத்தி குர்ஆன்ல ஒரு ஆயத்து படிச்சோமே, அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃபி லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹி லா யஸ்ததீஉன தர்பன் ஃபில் அர்தி. அந்த ஆயத்தினுடைய தொடர்ல வருது, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃபி. அந்த ஏழைகள் போருக்கு போக முடியாம ஊர்ல இருக்கக்கூடியவங்கள பணக்காரவங்க பார்த்தாங்கன்னா, ஜாகில்கள் பார்த்தாங்கன்னா அவங்கள பணக்காரங்கன்னு நினைச்சுக்குவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க யார்ட்டையும் கையேந்தாம இருப்பாங்களாம். அப்ப இது வந்து நம்ம வெளிரங்கத்துல காட்ட வேண்டிய ஒழுங்கு. 3வது, முகாலத்து, மக்களோட கலந்திருக்கும் போது இருக்க வேண்டிய ஒழுங்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஏழையா இருந்தாலும் எந்த பணக்காரனுக்கும் தாழ்ந்து போகக்கூடாது. சரிங்களா? அல்லா யத்தவாலா லி கனியின் லி அஜலி கினாஹு. ஒரு பணக்காரனுக்கு பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால அவனுக்கு பணிஞ்சு போகக்கூடாது. அல்லாஹ் அவனோட நம்ம நல்லா தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது வந்து நம்ம நம்முடைய செயல்பாடுகள்ல, அதே போல பணக்காரர்களோடு கலந்திருக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய ஒழுங்கு. சரிங்களா? அடுத்து போவா. 4வது கீழே அம்மா அதபுஹு ஃபி அஃபாலிஹின்னு வருது பாருங்க. ஒரு 2 வரி தள்ளி கீழே நான் நம்பர் போட்டிருக்கேன், 4ஆம் நம்பர். அல்லாஹ் யஃப்துர பி ஸபபில் ஃபக்ரி அன் இபாதத்தின். அதாவது ஒரு ஃபக்ரு, ஏழ்மை இருக்குதுங்கிறதுனால இபாதத்துல எந்த குறையும் வச்சிடக்கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை செலவு செய்யறதுலயும் குறை வச்சிடக்கூடாது. இது வந்து நம்ம செயல்பாடுகள்ல இருக்க வேண்டிய அதபு. அதுக்கு ஒரு ஹதீஸ் வருது, திர்ஹமும் மின ஸதகத்தி அஃலலு இன்தல்லாஹி மின் மிஅத்தி அல்ஃபி திர்ஹமின். சதக்காவில் ஒரு திர்ஹம் செலவு செய்யறது 1,00,000 திர்ஹம் செலவு செய்யறதை விட சிறந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வந்து யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ஏழ்மை நிலையில இருந்தும் சதக்கா கொடுக்குறவங்களை பத்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம செயல்பாடுகள்ல வெளிரங்கத்துல காட்ட வேண்டிய அந்த அதபுல ஒண்ணு என்னன்னா, காசு கம்மியா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச கடமைகளை கரெக்டா நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமாமா? போங்க. மகனத் தவக்குலி. அடுத்து தவக்குல்னா என்ன? பாடம் பேர் என்ன உஸ்தாத்? மகனத் தவக்குல்.
இதுல 238 இருக்கு. கிதாபு தௌஹீதுன்ட்டு உங்களுக்கு ஹெட்டிங்ல இருக்கும். அதுலதான் தவக்குலுங்கிற விஷயம் வரும். எடுத்துட்டீங்களா? கிதாபு தௌஹீத் வ தவக்குல். எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. தவக்குல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அம்மாபாதுல இருந்து பாருங்க. ஃபைன்ன தவக்குல மன்சிலும் மின் மனாசிலி தீனி வ மக்காமும் மின் மக்காமாத்தில் மூக்கினின். மார்க்கத்தினுடைய படித்தரங்களில் மிக முக்கியமான ஒரு படித்தரம் தவக்குல் என்பது ஈமானில் உறுதி மிக்கவர்களுடைய ஒரு ஸ்தானம் அப்படின்ட்டு தவக்குலுக்கு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பல் ஹுவ மின் மஆலி தரஜாத்தில் முகர்ரபின். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் கட்டுப்பட்டது. ஆனா தவக்குல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தவக்குலின்படி நம்ம செயல்படுறதும் ரொம்ப கஷ்டம். சூஃபியாக்கள், மகான்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெற்றவர்கள், அவங்க தான் அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியும். கீழே ஒரு கட்டமா போட்டிருக்கேன், தஹக்கீக்கு மஅன தவக்குலின்னு போட்டிருக்கேன் பாருங்க. போட்டிருக்கா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, தௌஹீதுக்கு தோதுவா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு தோதுவாக குர்ஆனுக்கும் ஷரியத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம அந்த தவக்குலுடைய அர்த்தத்தை விளங்குறது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. கஷ்ஃபு ஞானம் உள்ளவர்களுக்கு தான் அது ஈஸியா விளங்கும். நம்மனால தவக்குலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதை 100க்கு 100 நம்மளால அமல் செய்ய முடியாது அப்படின்ட்டு அதுல போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? जी उस्ताद। ஆ. அடுத்து அலமுல் லத்தாத், இன்பங்களில் ஆகச் சிறந்த இன்பம் அப்படிங்கிற டாபிக். இருநூத்தி 99 இருக்கு என்னோட கிதாப்ல. உங்களுக்கு பாடம் பாத்தீங்கன்னா, பயானு அன்ன அஜல்லல் லத்தாத்தி வ அலாஹா மாரிஃபத்துல்லாஹி தஆலா வ நதுரு இலா வஜ்ஹிஹில் கரீம். தலைப்பு எடுத்துக்கிட்டீங்களா? அந்த தலைப்பை வச்சு நீங்க நிறைய விளக்கலாம். இன்பங்களிலேயே கொஞ்சம் ஆக பொறுமையா சொல்லுங்க. சரிம்மா. இல்ல 50 கொஸ்டின் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடா படிச்சுட்டாவது நீங்க ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். அது நீங்க கொஸ்டின் 50 இருக்கு. நடத்துங்க. இன்ஷா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் நான். ரெக்கார்ட் இன்ஷால்ல யூடியூப்ல நைட் அப்லோட் பண்ணிடுறேன். நைட் ஒரு 11 12க்குள்ள அப்லோட் ஆயிரும். டவுட் சரி. இல்லவங்க இன்ஷால்லா அதுல பாத்து கிளியர் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. சரி. அந்த தலைப்புல என்ன சொல்றாங்கன்னா, இன்பங்களிலேயே ஆக உயர்ந்தது அல்லாவை பற்றி விளங்குவது, அல்லாவுடைய திருமுகத்தை பார்ப்பது. இந்த ஒரு இன்பம் யாருக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுக்குறானோ, அல்லாவுடைய லதத்தா பெருசுன்னு யார் அதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். இந்த லதத்து தடுக்கப்பட்டவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஏலம்ல இருந்து பாருங்க. அன்னல் லதாத்தி தாபியாத்துன் லில் இத்ராக்காத்தி. இத்ராக்காத்துனா நம்ம விளங்கும் சக்தி. இன்பங்கள் என்பது நம்ம விளக்கு சக்திக்கு தோதுவானது. நம்மள்ட்ட எதை எதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடிதான் இன்பம். சாப்பிடும் பொருள், கேட்கிற வஸ்துக்கள், நம்ம கேட்கிற விஷயங்கள், இப்படி 5 புலன்கள்ல ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் லதத்தை வச்சிருக்கான். அதுல நமக்கு எது பிடிச்சதோ அதைத்தான் நம்ம விரும்புறோம். அப்படின்னு பார்க்கும்போது அறிவுல நம்ம அல்லாவை பத்தி விளங்குறது, அது இதராக்காத் நம்ம புரிகிற அந்த விஷயங்கள்ல தாபியா வரக்கூடிய லதத்திலேயே ஆக உயர்ந்தது. ஏன்னா அல்லாவை பத்தி விளங்குறது நம்முடைய அகத்துல நம்மளுடைய கல்புல நிறைய தெளிவை உண்டாக்கக்கூடியது. அதுல நம்ம அல்லாவுடைய மாரிஃபத்துல மூழ்கும் போது அதை விட உயர்ந்த லதத்தாக நம்ம வேற ஒன்றும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த தலைப்புல சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க.
விளக்க சக்திக்கு தாபியாக வரக்கூடிய லதத்து. அந்த விளக்க விளக்கத்திலேயே நம்ம யாரை பத்தி விளங்குறது மிக உயர்வானது அப்படின்னா அல்லாஹ் பத்தி விளங்குறது மாரிஃபத். எனவே மாரிஃபத்து தான் ஆக உயர்ந்த லதத்து அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லியிருக்கேன். அதை நீங்க அப்படியே அந்த பேஜை நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும். அடுத்து போலாமா? அல் ஆயத்து ஃபி ஹுப்பில் அப்தில் இல்லாஹி தாலா. அடியான் அல்லாவை விரும்புகின்ற அந்த விஷயத்துல அந்த தலைப்புல ஒரு ஆயத்து கட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. அல்ல ஆயத்து. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சுருக்கேன். தலைப்பு வந்து கிதாபுல் மஹப்பத்தி வ ஷௌகி அப்படிங்கிற அந்த தலைப்பு. அதுல கீழே பயானு ஷவாஹிதி ஷரஇ ஃபி ஹுப்பில் அப்தில் இல்லாஹி தாலா. அடியான் அல்லாவை விரும்பும் விஷயத்தில் ஷரியத்தினுடைய சான்றுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதான் ஆயத்து. அந்த ஆயத்து மட்டும் எழுதினா போதும். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹும். அது ஒரு ஆயத்து. அல்லாஹ் அவர்களை விரும்புகின்றான். வ யுஹிப்பூனஹும். அவர்கள் அல்லாவை விரும்புவார். இது ஒரு ஆயத்து. அடுத்த ஒரு ஆயத்து வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாவை விரும்புவதைத்தான் மிக உயர்வாக விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு வரும். இது 2 ஆயத்து போதுமான. ஹதீஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த கீழே யா ரசூலல்லாஹ் மல் ஈமானு கால அன் யகூன அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைக்க மிம்மா சிவாகுமா அப்படின்னு ஒரு ஹதீஸ். இதெல்லாம் இதுக்கு ஆயத்து ஹதீஸ் கேட்டாங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். அடுத்து போலாமா? போலாங்க. அல் ஹதீஸு ஃபி ரிலர் ரப்பி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் விஷயத்துல ஒரு ஹதீஸ் கேட்டாங்க. முன்னூத்தி 34 தலைப்பு வந்து பயானு ஃபதீலத்தி ரிதா. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன் பாத்துக்கோங்க. பயானு ஃபதீலத்தி ரிதா. அதுல அந்த ஹதீஸை கோடு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இன்னல்லாஹ தஆலா யத்தஜல்லா லில் முஃமினீன. அல்லாஹ் முஃமின்களுக்கு காட்சியளிப்பான், தோன்றுவான். ஃபயக்கூலு. அல்லாஹ் சொல்லுவான், சலூனி, என்னிடத்தில் கேளுங்கள் என்பான். ஃபயக்கூலூன. முஃமின்கள் கேட்பார்கள், ரிதாக்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே கேட்கிறோம் என்று சொல்வார்கள். இதான் ஹதீஸ். ஒரு ஹதீஸ். அது போக உங்களுக்கு ஹதீஸ் வேணும்னா அந்த பக்கத்திலே கீழே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கோடு போட்டு வச்சிருக்கேன். மன் ரலிய மினல்லாஹி தஆலா பில் கலீலி மினர் ரிஸ்கி ரலியல்லாஹு தஆலா மின்ஹும் பில் கலீலி மினல் அமல் போட்டிருக்கா? யார் ரிசுக்கில் கொஞ்சத்தை அல்லாஹ் கொடுத்த கொஞ்ச ரிசுக்கையும் பொருந்திக் கொள்கின்றானோ அவன் அமல் செய்வதில் கொஞ்சமாக செய்தாலும் அல்லாஹை பொருந்திக் கொள்கிறான். அது ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னொரு ஹதீஸ் கீழே 2-3 எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஞாபகம் வர்றதை எழுதிக்கோங்க. சொல்லட்டுமா? ஒரு ஹதீஸ் தான் கேட்டுக்கோங்க. இருந்தாலும் 2-3 ஹதீஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ எழுதிக்கோங்க. இதா அஹப்பல்லாஹு தஆலா அப்தன். ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பினால் இபுத்தலாஹு.
அவனை சோதிப்பான். ஃபைன் சபர, அவன் பொறுமையாக இருந்தால் இஜ்தபா, அவனை ஒரு முஜ்தபாவாக அல்லாஹ் அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். முஜ்தபாங்கிறது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல ஒரு பொசிஷன், இறைநேசருடைய அந்தஸ்து. ஃபைன் ரலிய, அதே அந்த சோதனை அவர் பொருந்தி கொண்டான். இஸ்தஃபாஹு, அல்லாஹ் அவரை அதைவிட உயர்ந்த அந்தஸ்தில் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அப்படின்னு. போதுமா? அடுத்து போலாமா? போலாம். அடுத்தது அந்நியத்து வல் இஹ்லாசு வஸ்ஸித்க். ஓகே. இதுல 351 தலைப்பு பயானு ஃபதீலத்தின் நியத்தி. கிதாபு நியத்தி வல் இஹ்லாசி சிதிக்கின ஆரம்பிக்குது. படிக்கலாமா? சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் அமலு பி கைரி நியத்தின் அனாஉன், நியத்தே இல்லாத அமல் வீணானது. ரெண்டாவது வன் நியத்து பி கைரி இஹ்லாசி, அந்த நியத்துல தூய்மை இல்லை அப்படின்னா, இஹ்லாஸ் இல்லைன்னா அது ரியா, முகஸ்துதி. அதே மஅல் இஸ்யானி, அடுத்தது வல் இஹ்லாசு மின் கைரி சிதுக்கின் வ தஹ்கீக்கின் ஹபா, இஹ்லாஸ் இல்லாத உண்மை, இஹ்லாஸ்ல உண்மை இல்லை அப்படின்னா அதுவும் வீண். அப்ப இங்க 3 விஷயம் சொல்றாங்க. நிய்யத்து இருந்து அமல் செய்யணும், அப்பதான் அந்த அமலுக்கு மரியாதை. ரெண்டாவது, அந்த நிய்யத்து இஹ்லாஸோட இருக்கும், இஹ்லாஸ் இல்லைன்னா அது ரியா. மூணாவது, அந்த இஹ்லாஸ் தூய்மையா இருக்கும், சிதுக்கா உண்மையா இருக்கும். அப்ப இதுலதான் 3 விஷயம் நமக்கு பேசுறாங்க. நியத்துனா என்ன, இஹ்லாஸ்னா என்ன, சிதுக்குனா என்னன்னு பேசுறாங்க. முதல்ல நியத்துங்கிறது அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, அந்த நியத்து அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்குங்கிறது இஹ்லாஸ். மூணாவது, அந்த இஹ்லாஸ் தூய்மையா இருக்கும், அது எப்பவுமே அந்த அந்த தூய்மையோட அவன் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது சிதுக். இப்படி 3 விஷயம் பேசுறாங்க. இந்த மானான்னு கேட்டாங்கன்னா இந்த 3 மட்டும் எழுதி. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்தல் இஹ்லாஸ். என் பேஜ்ல 367 வருது. தலைப்பு பயானு ஹகீகத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ்ன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கலப்பற்றது, கலப்படம் இல்லாது, அதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். யஅலம் அன்ன குல்ல ஷைஇன் யுத்தஸவ்வரு ஐ யஷூபஹு கைரு, எந்த ஒரு வஸ்துவும் அதோடு வேறொரு பொருள் கலப்பதை யோசிக்கப்பட்டால், அப்படி கலந்திருக்கும் போது ஃபைதா சஃபா அன் ஷௌபி, அந்த கலப்பிலிருந்து அது தூய்மையாகிவிட்டால், வஹலஸ அன்ஹு, தெளிவாகிவிட்டால், சும்மிய ஹாலிசன், அதுக்கு பேர் ஹாலிசன் பேர். அந்த தூய்மையான செயலை செய்யக்கூடியவனுக்கு பேர் முஃப்லீஸ், அவன் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் இஹ்லாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல இதை பத்தி சொல்றான், மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் ஹாலிசன், அவன் அந்த மாடுகளுடைய கால்நடைகளுடைய உள்ள வயிற்றுல இருக்கிற நஜீசு ரத்தம் ரெண்டுக்கும் நடுவுல இருந்து தூய்மையான சுத்தமான பாலை நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சாயிகன் லிஷாரிபி. அப்ப கலப்படம் இல்லாதது அப்படிங்கிறது பேர் தான் ஹாலிஸ், இஹ்லாஸ். இஹ்லாஸுக்கு எதிர்மறையானது இஷ்ராக், அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த கலப்படம் இல்லாத எண்ணம் இருந்தா அது இஹ்லாஸ். அதுக்கு எதிரடையானது இஷ்ராக், அதுக்கு பேர் இணை வைப்பு. அந்த இணை வைக்கக்கூடியவனுக்கு பேர் முஷ்ரிக். அப்ப முஹ்லிஸ் அப்படிங்கிறதுக்கு நேர ஆப்போசிட் வார்த்தை தான் முஷ்ரிக். சரிங்களா?
அடுத்து போலாமா? போலாம் ஹஸ்ரத். போலாம். அடுத்து ஆயத்து தஃபக்குர். அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கிறது. அதுக்கான ஆயத்து ஒண்ணு கேட்டிருக்காங்க. இதுல 410 பக்கத்துல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்க. சார் டாபிக் புரியல, இன்னொரு தடவை சொல்றீங்களா? டாபிக் தஃபக்குர், அல்லாஹ்வை சிந்திப்பது. சிந்தனையினுடைய சிறப்புகள், சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கிதாபு தஃபக்குர்னே ஒரு பாடம் இருக்கு. அதுல ஃபதீலத்து தஃபக்குர் அப்படின்ட்டு இருக்கு. அதைத்தான் இப்ப பார்க்கலாம். தலைப்பு விளங்கிடுச்சுங்களா? புரிஞ்சிச்சு சார். அதுக்கான ஆயத்தை உங்களுக்கு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமிகளை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அந்த ஆயத்தை அப்படியே தொடரணும். அல்லதீன யத்தஃபக்கரூன அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அதாபன்னார். இந்த லன்தனால்ல வரக்கூடிய ஆயத்து. அந்த இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி தொடர்ல தான் அது வருது. அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் திக்ர் செய்வார்கள். வ அலா ஜுனூபிஹிம் வ யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி, அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் சிந்தனை செய்வார்கள். சிந்தனை செய்து சொல்லுவார்கள், காலு சுப்ஹானக மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நீ எதையும் வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார். இந்த ஆயத்தை நீங்க நோட் பண்ணிக்கிட்ட இதுதான் பதில். அதே போல குர்ஆன்ல பல இடத்துல லஅல்லஹும் யதஃபக்கரூன், இந்த மாதிரி வரக்கூடிய ஆயத்துக்களை கூட நம்ம அதுல போடலாம். அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்கக்கூடிய ஆயத்து. ஓகே, அடுத்து போலாமா? போலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ல அந்த ஆதாபுல் ஃபுக்கரா வருது திரும்பவும். ஏற்கனவே நம்ம ஆதாபுல் ஃபுக்கரா பார்த்தோம்ல. அவனுடைய கல்வில ஒழுக்கம் இருக்கணும், செயல்பாட்டுல ஒழுக்கம் இருக்கணும். அதை உங்களுக்கு நான் அந்த இடத்துல விரிவாவே சொல்லிட்டேன். அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதையே 5 மார்க்கு எழுதிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் திரும்ப அனுப்பிக்கிறேன். அடுத்தது போயிடலாமா? போலாம். போலாம். அஹ்வாலு தவக்குலி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. தவக்குல் பாடத்திலேயே அதை எடுங்க. என் கிட்டாவுல 355. ஏற்கனவே ஹக்கீகத்து தவக்குல்னு ஒரு தலைப்பு எடுத்தோம், அதுலயே பாருங்க. இருநூத்தி 55. படிக்கட்டுமா? அப்படிங்க சார். தவக்குல்ல 3 தரஜா இருக்கு. அத்தரஜத்துல் ஊலா வஹுவ அன் யகூன ஹாலுஹு ஃபி ஹக்கில்லாஹி தஆலா வஸ்ஸிகத்து பிகஃபாலத்திஹி வ இனாயத்திஹி கஹாலிஹி ஃபி ஸிகத்தின் பில் வக்கீல். இது முதல் ஸ்டேஜ். அல்லாஹ்வுடைய விஷயத்துல தன்னுடைய நிலையை அவன் அமைத்துக் கொள்வது, அல்லாஹ் நம்முடைய காரியங்களில் பொறுப்பெடுத்துக் கொண்டான் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. எது மாதிரினா, நம்ம வேலையை ஒரு வக்கீல்கிட்ட நம்ம சார்பில் இன்னொருத்தர் செய்ய சொல்லி சொல்றோம். ஒரு வியாபாரத்துல நம்ம வேற ஒருத்தரை கூட்டாக்கி நம்ம இடத்துல ஒருத்தரை வைக்கிறோம். அவர் பேரு வக்கீல்.
அந்த வக்கீலை நம்ம எப்படி நம்புவோமோ அது போல நம்புறது. இது வந்து முதல் ஸ்டேஜ். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேஜ் அசானியத்தோ வகிய அக்குவா. இதுல முதல் ஸ்டேஜை விட அக்குவாவானது. அது எப்படின்னா ஐயக்கூன ஹாலுஹு மஅல்லாஹி தஆலா கஹாலி திஃப்லி மஅ உம்மி. ஒரு அல்லாவை நம்பக்கூடிய ஒருவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலையை போல. குழந்தை ஒரு தாயை எப்படி நம்புமோ அந்த மாதிரி அல்லாவை நம்புறது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். சரிங்களா? மூணாவது உங்களுக்கு சாலிசத்துன்னு போட்டு கீழே 3ஆம் நம்பர் ரவுண்டு போட்டிருக்கேன். அதுல பாருங்க, வஹிய அகலாக. இதுதான் உயர்ந்த நிலை. ஐயக்கூன பைன எதையில்லாஹி தஆலா ஃபி ஹரகாத்திஹி வ சகனாத்திஹி. தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பது மிஸலல் மையித்தி பைன எதையில் காசில். ஒரு மையத்தை குளிப்பாட்டக்கூடியவனுக்கு முன்னாடி அந்த மையத்து எப்படி இருக்கும், தனக்குன்னு எந்த சுயஸ்தங்களையும் வச்சுக்கிற முடியாதோ, அந்த குளிப்பாட்டம் எப்படி புரட்டினாலும் அது புரளுமோ, அந்த மாதிரி தன்னை இறைவனோடு நினைத்துக் கொள்வது. அப்படி இருக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு பேர் தான் 3வது நிலம், தவக்குளுடைய 3வது நிலம். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து போலாமா? போலாம். அஹ்வாலு தவக்குல் கேட்டா இது நீங்க எழுதிடுங்க. அடுத்தது அஹம்மியத்துன் நிய்யத்தி. நிய்யத்துக்கான முக்கியத்துவம். என் கிதாபுல 351ஆம் பக்கத்துல இருக்கு. தலைப்பு வந்து பயானு ஃபதீலத்தி நிய்யத். அதுல ஹதீஸ் ஆயத் ஒன்று இருக்கு. வலா தத்ரிதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹு. அல்லாவை காலையிலும் மாலையிலும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனை வணங்குவார்களே, அப்படிப்பட்டவர்களை விரட்டாதீர்கள். இங்க அல்லாவை நாடக்கூடியவர்கள், அந்த இராதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்நியத், அல்லாவையே நாடக்கூடியவர்கள். அதே போல இன்னமல் அஹ்மாலு பின் நியாத்தி வலிக்குல்லி இம்ரிஇம் மா நவா வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர. ஆக இதுல எல்லாம் உங்களுக்கு நியத்தினுடைய முக்கியத்துவங்கள் சொல்லப்படும். அக்ஸரு ஷுஹதா உம்மத்தி அஸ்ஹாபுல் ஃபுருஷி. ஷுஹதாக்களிலேயே என்னுடைய உம்மத்தில் மிக அதிகமானவர்கள் படுக்கையிலே இருக்கக்கூடியவர்கள். ருப்ப கத்தீலின் பைனஸ் சஃபைனி அல்லாஹு அலமு பி நிய்யத்தி. போர்க்களங்கள்ல கொல்லப்பட்ட எத்தனையோ நபர்கள் அல்லாவே அவர்களுடைய நியத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார். அதாவது ஹதீஸுடைய கருத்து என்னன்னா, போருக்கு போக முடியலையே அப்படின்னு படுக்கையில இருந்தா கூட அவங்களுக்கு ஷுஹதாக்களுடைய நன்மை கிடைக்கும். ஆனா போருக்கு போய் கூட அங்க நமக்கு பெருமை, நம்மளுடைய வீரத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அது வெறும் கொலை செய்யப்பட்ட நபர் தானே தவிர அவங்க ஷஹீத் கிடையாது அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும். போலாமா? இது என்ன தலைப்பு கீழே வருது கேள்வி? ஃபதீலத்து நிய்யத்தி. இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வ இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும். அந்த தலைப்புல எப்படி பாருங்க, ஹதீஸ்கள் வரிசையா போட்டுப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஆயத் ஹதீஸா போட்டுப்பாங்க. கேக்குதுங்களாமா? புரியுதாமா? ஓகே ஓகே சார். அடுத்து போலாமா? போலாம். இதுல நீங்க அந்த டாபிக் நீங்க நிறைய ஹதீஸ்களா இருக்கு, அதை அப்படியே நீங்க பாத்துங்க. பார்த்து இன்ஷா அல்லாஹ் எழுதிடுவோம். ஃபுல்லா சொல்றதுக்கு நம்ம நேரம் இல்ல, முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆஃபாத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸில் ஏற்படக்கூடிய
ஆபத்துகள். தலைப்பே உங்களுக்கு இருக்கு. பயானு தரஜாத்தி ஷவாயிபி வல் ஆஃபாத்தில் முகத்திரத்தில் இஹ்லாஸ். அதாவது இஹ்லாஸை குப்பையாக்கக்கூடிய கலங்களாக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு என் கிதாபுல 370 இருக்கு. சார் இன்னொரு தடவை டாபிக் நேம் சொல்றீங்களா? டாபிக் வந்து பயானு தரஜாத்தி ஷவாயிபி வல் ஆஃபாத்தில் முகத்திரத்தில் இஹ்லாஸ். இஹ்லாஸை கெடுக்கக்கூடிய ஆபத்துகள். புரிஞ்சுச்சா? ஓகே புரிஞ்சு. அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வரியில அன்னல் ஆஃபாத்தில் முஷப்பிஷத்தல் இஹ்லாஸ். இஹ்லாஸை கெடுக்கக்கூடிய ஆபத்துகள் பாதுஹா ஜலியுன் வ பாதுஹா ஹஃப். சில ஆபத்துகள் நமக்கு வெளியிலே தெரியும், சிலது மறைமுகமா இருக்கும். வ பாதுஹா லகைஃபுன், சிலது பலகீனமாக இருக்கும். வ பாதுஹா கவியும். ஆக இப்படி பல வகையில ஆபத்துகள் இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. இப்ப நக்கூலு அஷைத்தானு யுதுகிலுல் ஆஃபத்த அலல் முஸல்லி மஹ்மாக்கான முஹ்லிசன் ஃபி ஸலாத். ஒரு தொழக்கூடியவன் தன்னுடைய தொழுகையில எவ்வளவு இஹ்லாஸா இருந்தாலும் அதுல ஒரு ஆபத்தை ஷைத்தான் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வான். சரிங்களா? அவன் வந்து சொல்லுவான், ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு, தொழுதுட்டு இருக்கும்போது அங்க பல பேரும் அந்த பள்ளிக்குள்ள வர்றாங்க. அப்ப ஷைத்தான் மனசுக்குள்ள போடுவான், அழகா தொழு, நல்லா தொழு, ஹசீன் சலாத்தக்க, இருக்கிறவங்களும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தொழுகையில கவனமா அப்படிங்கிற எண்ணத்தை போடுவான். அப்ப அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பாக்குறாங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் சுருக்கிட்டு பார்வையை தாழ்த்தி சொல்லுகிறோமே, இது வந்து ரியா ரியா உல் லாஹிர். இது வெளிப்படையிலேயே முகஸ்துதி, நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக உள்ளது. இருக்காங்க. ரெண்டாவது அத்தரஜத்து சானியான் வருவோம். ரெண்டாவது என்னன்னா, இந்த ஆபத்து இருக்குதுங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இந்த மாதிரி தொழுகையில இருக்கும்போது நம்மளை மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, மத்தவங்க பாக்குறாங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. எச்சரிக்கையா தான் இருக்காரு, தொடர்ந்து தொழுது இருக்காரு. அப்ப வந்து அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, மக்கள் பாக்குறாங்கிறதுக்காக நீ தொழுக வேணாம், அந்த மத்பூன், நீ வந்து மக்களால் பின்பற்றப்படுகின்றாய், பின்பற்றப்படும் போது நீ செய்யறத வச்சுதான் மத்தவங்களும் செய்ய போறாங்க, அதுக்காக நீ நல்லா செய்யி, உன்னுடைய அமலை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இது வந்து நமக்கு நல்லது சொல்ற மாதிரி இருக்கும். மக்கள் பாக்குறாங்கிறதுக்காக தொழுக வேணாம், ஆனா நீ ஒரு இமாமா இருக்கிற, உன்னைய மக்கள் பின்பற்றுறாங்க, அதனால உன்னுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதனால ஏற்படக்கூடிய அந்த மனம் கெட்டு போயிருது, இஹ்லாஸ் கெட்டு போயிருது. இது ரெண்டாவது தர்கா. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. அதுலயே மூணாவது தர்ஜா ஒண்ணு இருக்கு, அது அடுத்த பக்கத்துல இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். மூணாவது தர்ஜா என்ன அப்படின்னா, இப்ப வீட்டுல போய் ஒருத்தர் தொழுகிறாரு, பள்ளிவாசல இருந்தா நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டுல போய் தொழுகிறாரு. அப்ப வீட்டுல போய் தொழுகும் போது நம்மளை இங்க யாரும் பார்க்கல, நம்ம அல்லாவுக்காக மட்டும்தான் தொழுகிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறது கூட, இப்ப என்னுடைய தொழுகை சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கூட அதுக்குள்ளேயும் ஒரு முகஸ்துதி வந்துருக்கு, அதுல ஒரு இஹ்லாஸ் கெட்டு போக சூழ்நிலை வந்து. ஆக எந்த எண்ணமும் குறுக்க வந்து நம்மளுடைய இபாதத்தை கற்றுக்கூடாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து போலாமா? ஓகே போலாம். இந்த ஆஃபத்துல் இஹ்லாஸ்ல ரெண்டாவது பக்கம் சொன்னா அதையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதையும் அப்படி படிச்சு பாருங்க.
அடுத்தது முஹாசபத்து நப்சி பாதல் அமலி. இதுல உங்களுக்கு 2 பேஜ் இருக்கு. இதெல்லாம் 5 மார்க்ல வரும். ஒரு அமல் செஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம நப்சோட பேசி பார்க்கணும். இந்த அமலை நம்ம கரெக்டா செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கறது. இதுக்கு பேரு முஹாசபத்து நப்சி பாதல் அமல். 392ல இருக்கு என்னோட கிதாப்ல. தலைப்பே இருக்கு இதுல. பயானு ஹக்கீகத்தில் முஹாசபத்தி பாதல் அமலின்னு ஒரு தலைப்பு இருப்பாருங்க. 2 பேஜ் அனுப்பி. தலைப்பு என்ன சார்? பயான ஹகீகத்து. பயானு ஹக்கீகத்தில் முஹாசபத்தி பாதல் அமலி. ஓகே ஓகே ஓகே. ஒரு அமல் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை கவனிச்சு பார்க்கறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்ம ஒருத்தரோட சேர்ந்து வியாபாரம் பண்றோம். அப்ப கொள்முதல் போடுறோம், பணம் போடுறோம். அன்னைக்கு நமக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கறதையெல்லாம் கணக்கு போட்டு நம்ம பார்க்கணும். அப்பதான் அந்த வியாபாரத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் மனிதனுக்கு மூலதனமா அப்படிங்கிறது பரலுகள், பரலான கடமை. அவனுடைய லாபங்கள் என்பது நஃபில் வணக்கங்கள். சிறப்போ அல்லது பாவமோ இவைகள் எல்லாம் அதுல ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள். புரியுதுங்களா? கோடு போட்டிருக்கேன், அதுல நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பரலுகளை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முஹாசபா அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம கரெக்டா செஞ்சிருக்கிறோமா, இந்த பரலை கரெக்டா நிறைவேற்றி இருக்கிறோமா, அல்லாவுக்காக செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம அதை கணக்கு போட்டு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அல்லாவுக்கு சுக்ர் செய்யணும். குறைபாடுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைகளை அடைக்கிறதுக்கு நமக்கு நஃபில் வணக்கங்கள் தரப்படும். ஒரு பரதுல குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை அடைக்கிறதுக்கு நஃபில் வணக்கங்கள். அப்ப குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நஃபில் வணக்கங்களை கொண்டு அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகே. ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சாச்சுன்னா பாவத்தை செய்த உடனேயே அந்த பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு அல்லது இனிமேல் அந்த பாவங்களை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அதை நம்ம மனசுக்குள்ள நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் முஹாசபத்து நஃப்ஸ். இது இருந்தா தான் நம்ம அமல்கள்ல இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நல்ல அமல்களை தொடர்ந்து செய்ய முடியும். பாவம் செஞ்சிருந்தோம்னா அந்த பாவத்துல இருந்து நம்மளை விலக்கிக்கிறோம். இதுக்கு பேரு முஹாசபத்தும் பாதல் அமல். அமல் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமலை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வழங்கிருச்சுங்களா? ஓகே சார். அடுத்து போலாமா? போலாம். அடுத்து திரும்ப ஃபதீலத்துல் ஃபுகரா வருது. அந்த ஃபதீலத்துல் ஃபுகரா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். உண்மையான பாசம் காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தலைப்பு 288. கேட்க மாட்டேன். அசரத் வாய்ஸ் கட் ஆகுது. கிளியர் இல்ல, வாய்ஸ் கிளியர் இல்ல சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது சவுண்ட் சுத்தமா இல்ல. அது அது சவுண்ட் சுத்தமா கேட்கல. பொதுவா உப்பு அப்படின்னு சொன்னா சார் வாய்ஸ் இல்ல, தெளிவில்ல. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் பக்கம் மனம் சாய்வதற்கு பேர் தான் ஹுப்பு. டாபிக் கட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் பேசும்போது. பயானு ஹக்கீகத்தில் மஹப்பத்தி. ஓகே. அந்த ஹக்கீகத்தில் மஹப்பத்தில தான்
நீங்க அந்த தலைப்பு உங்களுக்கு கித்தாப் அனுப்பிச்சிருக்கேன். அதுல ஒரு 7-8 வரி தள்ளி கீழே பாத்தீங்கன்னா ஃபல் ஹுப்பு இபாரத்துன் நன் மைலி தபை அப்படின்னு ஆரம்பிக்கும். இருக்கா? அங்கிருந்து சொல்றேன். படிக்கட்டுமா? அதாவது நமக்கு இன்பம் தரக்கூடிய நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் பக்கம் உள்ளம் சாய்வது, அதுக்கு பேர் தான் ஹுப்பு தான் தாரிஃப். அந்த பாசம் அந்த ஹுப்பு வந்து உறுதி ரொம்ப வலுவாயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இஷ்குன்னு பேர். கோபம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நமக்கு மனசுக்கு எது வெறுப்பை தருகிறதோ வலி ஏற்படுத்துகிறதோ அதுக்கு பேரு புகுல் கோபம். அந்த கோபம் வலுவாயிருச்சுன்னா அது பேர் மக்கத்து. இது வந்து ஹுப்புக்கான மகனா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு விஷயத்த நம்ம விரும்புறது அப்படிங்கிறது எதுக்கு அடிப்படையா வர்றதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இத்ராக்குக்கு தாபியாக வரக்கூடியது. நமக்கு எதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுலதான் இன்பம் நமக்கு கிடைக்கும். புரியாத விஷயத்துல இன்பம் கிடைக்காது. புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் ஐம்புலன்களை கொடுத்துருக்கான். பார்வை, சுவை உணர்வது, கேட்பது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்ணுக்கு ஒரு லத்தத்து இருக்கு. நமக்கு எதை பார்க்க பிடிக்குமோ அதைத்தான் நம்ம விரும்பி பார்ப்போம். அதுக்கு பேரு கண்ணினுடைய லத்தத். வாய்ஸ் கட் ஆகுது உஸ்தாத். வாய்ஸ் இல்ல உஸ்தாத், வாய்ஸ் இல்ல உஸ்தாத். நடத்திட்டே இருக்கீங்கன்னு வாய்ஸ் இல்ல, கிளியர் இல்ல. வாய்ஸ் வாய்ஸ் கேட்கலையா? ஆமா, கிளியர் இல்ல. இப்பதான் கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குதுங்க. சரி. அப்ப இதுல ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மஹப்பத்தினுடைய அர்த்தம் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறது என்னன்னா, மஹப்பத்துங்கிறது இத்ராக், நம்ம விளக்க சக்திக்கு தாபியாக வரக்கூடியது. மூணாவது ஒரு அசல் இருக்கு, அல் அசலு சாலிஸ். ஒரு மனுஷன் தன்னை விரும்புறதுன்னு ஒண்ணு இருக்கு, தனக்காக வேண்டி இன்னொன்னு விரும்புறதுன்னு ஒண்ணு. நம்ம யாரை விரும்பினாலும் நமக்காகத்தான் அதை விரும்புறோம், அவங்களுக்காகவே விரும்பல. ஒருத்தர் மேல நம்ம பாசம் வைக்கிறோம் அப்படின்னா அவர் மூலமா நமக்கு ஏதாவது காரியமாகணும், அவர் மூலமா நமக்கு தேவைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்காகத்தான் இன்னொருத்தவங்களை விரும்புறோம் அப்படிங்கிறது மூணாவது அசல். புரியுதுங்களா? இதான் ஹக்கீகத்துல் மஹப்பத். போலாமா? அடுத்து போலாமா? போலாங்க. ஹக்கீகத்துல் மஹப்பத்திலே இன்னொரு பேஜ், ரெண்டாவது பேஜ் இருக்கு, அதே அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். எடுத்த வீடியோ அப்படியே வருது. அடுத்து நம்ம பாக்குறது மராத்திபு சிதுக். இதுவும் 5 மார்க்ல வருது. இந்த 2 பேஜ் 3 பேஜ்ல அனுப்புறது எல்லாமே 5 மார்க்ல உள்ளது. இந்த மராத்திபு சிதுக்குல வந்து 4 பேஜ் இருக்கு. இதுல 289ஆம் பக்கம். தலைப்பு சொன்னீங்கன்னா மராத்திபு சிதுக். சார் தலைப்பு சரியா புரியல. நான் தலைப்பு அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. பயானு ஹக்கீகத்தி சிதுக்கி மகனாஹு மராத்திபு இருக்கா? முன்னூத்தி 75ஆம் பக்கம் என்னுடைய கிதாப்ல தலைப்பை அனுப்பியிருக்க பாருங்க. ஓகே ஓகே சார். பயானு ஹக்கீகத்தி சிதுக்கி மகனாஹு மராத்திபு.
இப்ப நான் அதுல மராத்திபுகளை பாக்குறோம். ஹக்கீகத்துக்கு சிதுக்குனா என்ன, அதுக்கு தாரிஃபும் பார்த்துருவோம். அண்ணா லஃபுத சிதுக்கி உஸ்தஅமலு ஃபி சித்தத்தி மஆனின். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சிதுக்குங்கிற வார்த்தை 6 விஷயத்துல பயன்படுத்துவோம். ஒண்ணு சிதுக்குன் ஃபில் கௌலி, பேச்சில சிதுக்கு, உண்மை. ரெண்டாவது சிதுக்குன் பின் நிய்யத்தி வல் இராதத்தி, நம்ம எண்ணம் நாட்டம் இவைகளில் சிதுக்கு. மூணாவது சிதுக்குன் ஃபில் அஸ்மி, அஸ்மனா வைராக்கியம், ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தில் ஏற்படக்கூடிய சிதுக்கு. நாலாவது சிதுக்குன் ஃபில் வஃபாய், நேர்மையிலே உள்ள சிதுக்கு. ஃபில் வஃபாஇம் பில் அஸ்மி, அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுல உள்ள சிதுக்கு. அஞ்சாவது சிதுக்குன் ஃபில் அமலி, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் செயல்பாடுகள்ல சிதுக்கு. ஆறாவது சிதுக்குன் ஃபி தஹ்கீகி மகாமாத்தி தீனி குல்லிஹா, மார்க்க பிரச்சனைகள் அனைத்தையும் உறுதிபட செய்வதில் உள்ள சிதுக்கு. இப்படி 6 வகையில இருக்கு. யார் இந்த சிதுக்குங்கிற இந்த எல்லா சிதுக்குங்கிற தன்மையும் பெற்றிருக்கிறானோ அவருக்கு பேர் தான் சித்திக். புரியுதுங்களா? இதுல மருத்தபாக்கள் பாருங்க, இதுல ஒவ்வொன்றையும் அவங்க விலைக்கு எழுதுறாங்க. சிதுக்குல் லிசான், நாவனுடைய சிதுக்குனா என்ன, அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த 4 பேஜ்ல அனுப்பியிருக்கேன். சிதுக்குல் லிசான் ஒண்ணு, அடுத்து பக்கம் விட்டு அதுக்கு அடுத்த பக்கத்துல சிதுக்கு சாலிசு, சிதுக்கு ராபியா, சிதுக்கு சாணி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு கட்டமா போட்டு வச்சிருக்கேன். இருக்கா? அப்ப அந்த தலைப்பை நீங்க அப்படியே பாத்துருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆயத்து ஹதீஸ் எல்லாமே அந்த கட்டத்துக்குள்ள நான் போட்டிருக்க தலைப்புக்குள்ள வருது. அடுத்த டாபிக் போலாமா? போலாங்க சார். அடுத்து நம்ம பார்க்க போறது சமரத்து தஃபக்குர். சிந்தனை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன், சமரத்து தஃபக்குர். என் கிதாபுல 413 வருது. அதுல 413 பாருங்க, சமரத் போட்டிருக்காங்க. சமரத் என்னன்னா ஃபஹியல் உலூம் வல் அஹ்வால் வல் அமால், 3 விஷயம். சிந்தனை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னா இல்மு கிடைக்கும். ரெண்டாவது அஹ்வால்கள், நம்ம நிலை மாறுது. மூணாவது அந்த சிந்தனையின் மூலம் அதை புரிந்து கொண்டு அமல் செய்வது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு சிந்தனை செய்தால் ஏற்படக்கூடியது ஃபர்ஸ்ட் இல்மு தான். இல்மு உண்டாயிருச்சுன்னா நம்ம கல்புல மாற்றம் ஏற்படும். கல்புல மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அமல்களிலும் மாற்றம் ஏற்படும். இதுதான் அதனுடைய 3 நிலைமைகள், படித்தரங்கள். அதை அப்படி கொஞ்சம் நீங்க விரிவா எழுதிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பேஜ் அனுப்பியிருக்கேன் 413. அடுத்து போலாமா? அது கோடு போடாம இருக்கு சார். கோடு போட்டிருக்கேன். அம்மா சமரத்துல் ஃபிக்ரி அப்படின்னு போட்டு ஃபஹியல் உலூமு 2வது லைன்ல இருக்கு. 2வது லைன்ல போட்டிருக்கேன் பாரு. அடுத்து போலாமா? போலாமா? போலாம். இது வந்து சுவாலுல் பக்கீர். பக்கீர்கள் வந்து யாசகம் கேட்கறது, அதை பத்தி மார்க்கத்தை என்ன சொல்லணும், எந்த நேரத்துல அவங்க வந்து சுவால் செய்யலாம், அதாவது யாசகம் கேட்கலாம். 205 பக்கம். என்ன தலைப்பின் கீழே இது வருது? சுவாலுல் ஃபக்கீர். பாப் பயானு தஹரீமி சுவாலி மின் கைரி லரூரத்தின்.
நிர்பந்தம் இல்லாமல் யாசகம் கேட்பது ஹராம் அப்படிங்கிற தலைப்பு. ஓகே சார், ஓகே சார், ஒரு நிமிஷம் பாங்க சொல்றாங்க, ஒரு நிமிஷம். ஓகே சார். بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى சார் வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது. படிக்கலாமா? ஓகே சார், படிக்கலாம். அந்த தலைப்புல ரெண்டுமே போட்டிருக்கோம் உங்களுக்கு. சுவால் யாருக்கு செய்யலாம், யாருக்கு அனுமதி இருக்கு, யாருக்கு அனுமதி இல்லை, ரெண்டுமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வரையில பாருங்க, வரத ஃபி ஹைதன் மா யதுல்லு அல ருக்ஸத்தி. யாசகம் கேட்கறதுக்கு சலுகையும் ருக்ஸத்தும் தரப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லிஸாயிலி ஹக்குன் வலவ் ஜாஅ அலா ஃபரஸின். ஒரு யாசகம் கேட்பவருக்கு கேட்கின்ற உரிமை இருக்கிறது, ஒரு குதிரையின் மீது வந்தாலும் சரி. அப்ப குதிரையில வந்தாலும் சரி, யாசகம் கேட்டா அவங்களுக்கு கொடுக்கணும்னு வருது. புரியுதுங்களா? ஆனா எப்ப மார்க்கத்துல சுவால் யாசகம் கேட்கறதுக்கு அனுமதினா 4வது வரியில பாருங்களேன். இன்னமா யுபாஹு பி லரூரத்தின் அவ் ஹாஜத்தின் முஹிம்மத்தின். ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான நிலை அல்லது மிக முக்கியமான தேவை. கரீபத்தின் மினல் லரூரத், நிர்பந்தத்துக்கு நெருக்கமான முக்கியமான தேவை. இந்த ரெண்டை கொண்டுதான் அனுமதிக்கப்படும். சரிங்களா? ஃபைன்கான அன்ஹா புத்துன். அப்படி லரூரத்தோ அல்லது எந்த தேவையுமோ இல்லை என்றால் பகுவ ஹராமுன். யாசகம் கேட்பது ஹராம். யாசகம் கேட்பதனால் ஏற்படக்கூடிய ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு 3 விதமான காரணங்கள் சொல்றாங்க. அந்த 3 காரணங்களையும் உங்களுக்கு நான் நம்பர் போட்டு, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நம்மளை ஏழ்மையா வச்சிருக்கான் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறது. 2வது, ஒரு சாயில் தன்னையே இழிவான நிலைக்கு உட்படுத்துறது. அல்லாவுக்கு மட்டும்தான் தன்னை இழிவானவனா காட்டிக்கணும், வெளி உலகத்துல தன்னை இழிவானவனா காட்டக்கூடாது. இது 2வது. 3வது, யார்கிட்ட யாசகம் கேட்க போறானோ அவர்களுக்கு சங்கடம் தர்றது, அவங்களுக்கு நோவினை தர்றது. இப்படி 3 விதமான இடையூறுகள் இருக்குதுங்கிறதுனால தான் இது ஹராமாக்கப்படுதுன்னு காரணம் சொல்றாங்க. புரியுதுங்களா? போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? போலாம் சார், போலாம். அத்தரஜத்துல் ஊலா ஃபி ஸுஹுதி. ஸுஹுது உலக பற்றற்ற வாழ்க்கை. அதுல நிறைய தரஜாக்கள் இருக்குல்ல, அதுல முதல் தரஜா மட்டும் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இருக்கிற தரஜாக்கள் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்க 3 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க் எது வேணா அட்டன் பண்ணிக்கலாம். என் கிதாபுல 220 பயானு தரஜாத்தி ஸுஹுதி வ அக்ஸாமிஹி அப்படிங்கிற தலைப்பு.
அதுல பாருங்க அத்தரஜத்துல் ஊலா முதல் படித்தரம் என்ன அப்படின்னா வஹிய சுஃப்லா, இது ஆக கீழ்த்தரமானது, ரொம்ப படித்தரத்துல ரொம்ப கீழே உள்ளது. அது என்ன அப்படின்னா அவர் உலகத்தை வெறுக்கிறாரு, அங்க இசுஹத ஃபித் துன்யா, உலகத்துல பற்றற்றவரா இருக்கிறாரு. ஆனா அவ கல்புகு இலைஹா மாயிலும், மனசு வந்து துன்யா பக்கம் தான் சாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அவர் போராடுறாரு. இவருக்கு பேரு முத்தஸஹிதுன்னு பேர், துறவியாக மாறிக்கொண்டிருப்பவர், ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர் அப்படின்னு இதுக்கு பேர். ரெண்டாவது தரஜா அதரஜ சானியான்னு கொடுப்பாரு, அல்லது எத்துருப்பு துன்யா தௌஅன் லிஇஸ்திஹ்காரிஹி இய்யாஹா, துன்யாவை கேவலமா நினைச்சு அவரா விரும்பி துன்யாவை விட்டுறாரு. மறுமையில் அவருக்கு கிடைக்க போற அந்த சுகபோகங்களை நினைச்சு துன்யாவை இழிவா கருதி விட்டுறாரு. இது ரெண்டாவது தரஜா. மூணாவது தரஜா ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா விரும்பி உலகத்தை விடுவது தான் ஒரு பற்றற்றவராக இருக்கிறார் என்பதிலும் பற்றற்றவரா இருக்கு. எசுஹது ஃபி ஜுஹுதி, தன்னுடைய ஜுகுதிலையும் பற்றற்றவரா இருப்பார். அந்த ஜுகுதை கூட ஒரு பிரபலியத்துக்காக பயன்படுத்த மாட்டார். எனக்கு உலகம் பிடிக்காது, நான் உலக பற்றற்றவன் அப்படின்னு கூட அதை காட்டிக்க மாட்டார். ஏன்னா ரெண்டாவது தரஜால என்ன இருக்கும்னா உலகத்தை வெறுத்துத்தான் அவரு துறவியா இருக்கிறாரு, இருந்தாலும் அதனால அவருக்கு ஒரு பேரு புகழ் அப்படின்னு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. மூணாவது நபர் யார் அப்படின்னா துறவிங்கிறத வெளியில சொல்றதுல கூட துறவரமா இருக்கிறவர். இது மூணாவது தரஜா. புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து போலாமா? ஜி உஸ்தாத். அடுத்தது அலாமத்து ஜுஹுது, உலக பற்றற்றவரா இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? 236ஆம் பக்கத்துல இருக்கு, பயானு அலாமாத்தி ஜுஹுதின்னு போட்டிருப்பாரு தலைப்பு. அனுப்பி வச்சிருக்கேன், அலாமத்து ஜுஹுத். மூணு அலாமத்துகள் போட்டிருக்காங்க பாரு. அந்த அலாமத்துல் ஊலா, ஜுஹுதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா ஒரு பொருள் அல்லாஹ் யஃப்ரஹ பி மௌஜூதின், ஒரு பொருள் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி சந்தோஷப்படாமல் இருக்கிறது, இல்லாம போச்சுங்கிறதுக்காக வேண்டி கவலைப்படாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு நிலைமையும் ஒருத்தர் இருந்துச்சுன்னா இது முதல் அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட இதை பத்தி சொன்னா, லி கைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், இல்லாம போனதுக்காக கை சேதப்படாமலும் இருப்பாங்க, அல்லாஹ் கொடுத்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாமல் இருப்பாங்க. அப்ப இது வந்து முதல் நிலை. ரெண்டாவது அலாமத் என்ன அப்படின்னு சொன்னா தன்னை புகழக்கூடியவர்கள் இகழக்கூடியவர்கள் ரெண்டு பேரையும் சரிசமமாக பார்க்கிறது. புரியுதுங்களா? நம்மளை யாராவது புகழ்ந்தாலும் அதையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும், இகழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒருத்தவங்க நம்ம இகழும் போது கோவப்படக்கூடாது, புகழும் போது சந்தோஷப்படக்கூடாது, ரெண்டையும் ஒரே லெவல்ல வச்சுக்கிறது ரெண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் தன்னுடைய கல்வில அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை தவிர வேறொன்று இல்லாம இருக்கும். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறதே அவர் இன்பமாக கருது, ஹலாவத்து தாஅத், இப்படி இருக்கிறது தான் மூணாவது நிலைமை, மூணாவது அடையாளம். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ஜி அடுத்தது மகன தவக்குலில் ஹக்கீக்கி, ஏற்கனவே தவக்குலுடைய நம்ம தயாரிப்பை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம், அது திரும்ப கொஸ்டின்களை வந்திருக்கு. இஹ்லாஸை பத்தியும் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது மகனர் ரிலா பி கலா இல்லாஹி தாலா. அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்திக்கிறதுனா என்ன அப்படிங்கிற டாபிக். முன்னூத்தி 33ஆம் பக்கத்துல இருக்கு.
படிக்கட்டுமா? படிங்க சார். அன்னர் ரிலா சமரத்தும் மின் சிமாரில் மஹப்பத். மஹப்பத் இறை காதலினுடைய பலன்களில் ஒரு பலன் தான் ரிதா, அல்லாவை பொருந்திக் கொள்வது. வஹுவ மின் அலா மகாமாத்தில் முகர்ரபீன். முகர்ரபீன்களுடைய படித்தரங்களிலேயே ஆக உயர்ந்ததை கட்டுப்பட்டது. இதனுடைய ஹக்கீக்கு என்ன? அல்லாவுடைய கதாவை நம்ம பொருந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஹக்கீக்கு என்னன்னா ஜாமிலத்துன் அலல் அக்ஸரீன. இதுல நிறைய பேத்துக்கு தெரியாம அதுல ரொம்ப மூடலா இருக்கு. நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிற முடியல. நிறைய அதுல சந்தேகங்கள் வருது. அதனால அல்லாஹ் யாருக்கு கல்வி ஞானங்களை வழங்கியிருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரிலா பி கதா இல்லாஹ்வுடைய உண்மையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறோம். நம்மளாம் அல்லாவை பொருந்திக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். ஆனா அப்படி சொல்லிட்டு அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறோம் அல்லது பாவங்கள் செய்யறோம். அல்லாவுக்கு பிடிச்சதைத்தான் நம்ம பொருந்திக்கணும்னா பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு என்ன நிலைமை வச்சிருந்தாலும் அதை ஏற்றுத்தரணும். அதையெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அப்படி செஞ்சுட்டா ஒருவேளை ஒரு முஸ்லீம் எல்லாம் போயிடுவாரா இப்படின்னு எல்லாம் பல சந்தேகங்கள் அதுக்குள்ள இருக்கிறதுனால இதை பத்தி யாரு தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா அல்லாஹ் யாருக்கு விசேஷ சக்தி கொடுத்துருக்கிறானோ கர்ரபுகள் அவங்கதான் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் துஆவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீனி வஅல்லிமுஹு தஅவீல். இந்த வஅல்லிமுஹு தஅவீல் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரியான எல்லா விளக்கங்களையும் அவங்களுக்கு நீ கற்றுக்கொடு அப்படிங்கிறது தான். இதான் அதனுடைய மகனா. புரிஞ்சுங்களா? அடுத்து போலாமா? ஜி. ஓரளவுக்கு நம்ம இந்த இஹ்யா உலூமுத்தீனுடைய விஷயங்களை பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் 2 டாபிக் பார்த்துட்டு நமக்கு அக்காயிதும் இருக்கு, அக்கீதத்து தஹாவி, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். முராக்கபா, இந்த தவக்குல் விஷயங்கள்லாம் இன்னொரு 2-3 விஷயங்கள் இருக்கு. அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. முராக்கபா என்ன, அல்லாஹ் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய அமல்களை அல்லாஹ்வை சிந்திப்பது, அது முராக்கபா. பதத்துல 8:30 மணி அது முடிக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் நடத்தலாமா? நடத்துங்க உஸ்தாத், எவ்வளவு நேரம் நடத்தலாம். நடத்தலாமா? ஃபிக்ஹுல் அக்பருடைய டாபிக் அடுத்து, அதாவது அக்கீதத்து தஹாவியை நம்ம பார்த்தாலும் சரி, ஃபிக்ஹுல் அக்பர் பார்த்தாலும் சரி, அதுல ஃபர்ஸ்ட் அல் ஈமானும் பில் ஜன்னத், சொர்க்கத்தை ஈமான் கொள்றது பத்தி வருது. சொர்க்கத்தை எப்படி ஈமான் பண்ணணும் சுருக்கமா சொல்ல நீங்க விரிவா எழுதிக்கோங்க. அதுல பாருங்க, அனுப்பிச்சு பாருங்க 106வது மத்தன். வல் ஜன்னத்து வன்னாரு, எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டாச்சு. அதுல 106வது மத்தன் பாருங்க. இது அக்கீதத்து தஹாவியுடைய கிதாப். இன்னொன்னு அனுப்பியிருக்கேன், அது ஃபிக்ஹுல் அக்பருடைய ஷரஹ். ரெண்டையும் வச்சுதான் உங்களுக்கு நான் இந்த பாடத்தை ஈஸியா சொல்ல முடியும். 106ல உள்ள மத்தனை கவனிச்சுக்கோங்க. வல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகத்தானி லா தஃப்னையானி அபதன். சொர்க்கமும் நரகமும் இப்பவே படைக்கப்பட்டது, இனிமேல் படைக்கப்படுறதுல இப்பவே படைக்கப்பட்டது. ரெண்டும் அழியவே அழியாது. அதுக்கு ஷரஹ் உங்களுக்கு நம்ம சொர்க்க நரகத்தை எப்படி நினைக்கணும், நம்பணும் அப்படிங்கிறத ஃபிக்ஹுல் அக்பருடைய அந்த இதுல பாருங்க. வல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகத்தானி அல் யௌம ஐ மௌஜூதத்தானி அல் ஆன். இப்பொழுதே சொர்க்க நரகம் படைக்கப்பட்டது, கியாமத்துக்கு முன்னாடியே படைக்கப்பட்டதுதான் சுலகமாகக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ் அதை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, உஇத்தத் லில் முத்தகீன். சொர்க்கம் முத்தகீன்களுக்கு தயார் செய்யப்பட்டு விட்டது, மாதி வார்த்தை சொல்றோம். நரகத்தை பத்தி சொல்லும்போது உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொர்க்கத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய சுகபவங்கள், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா?
இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே அக்கா இது. அடுத்து நம்ம பார்க்க போறது தக்லீஃப் மாலா யுத்தம். சக்திக்கு மீறி சோதிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு உங்களுக்கு 2 பேஜ் அனுப்பி இது நிறைய கொஸ்டின்கள் இதை பத்தி கேட்கறாங்க. அதுல பாருங்க 112வது மத்தன் போட்டோ வரல சார். தான் வருவோம். அஜித் ஒரு 10 நிமிஷம் லைன்ல இருக்கு, 99 ரூபா. சரிங்க சார். நீங்க அப்படி நீங்க பாடங்களை அப்படி பாத்துக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள 90 வந்துடுறேன். சரிங்க சார். ஜஸாக்கல்லாஹ்.
யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர சோதிப்பதில்லை அப்படிங்கிறான். அப்ப தக்லீஃப் மாலா யுத்தாக்கு அலைஹி கூடுமா கூடாதா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. நம்ம ஜாயிஸ் இல்லைங்கிறோம், அஷரியாக்கள் வந்து ஜாயிஸ்ங்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு இருக்கு, என்னன்னா அப்படி நடக்குமா நடக்காதா, கூடுமா கூடாதாங்கிறது வேற, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வேற. அதுல நம்ம இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்வையே தெரியாதவனை கண்ணால பாரு அப்படின்னு சொல்லி தக்லீஃப் செய்யறது, இதுதான் தக்லீஃப் மாலா யுத்தாக்கு அலைஹி. நடக்க முடியாத ஒரு நுண்டி அவனை நடந்து போ அப்படின்னு சொல்றது, இது தக்லீஃப் மாலா யுத்தாக்கு. இப்படியான தக்லீஃப் கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுனா கருத்து வேறுபாடு சொல்றாங்க. அந்த பேஜை நீங்க அப்படி ஃபுல்லா படிச்சு பாருங்க, உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு அதை நீங்க படிச்சு பாருங்க, ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? அதுல அஷரியாக்கள் அவங்களுடைய கருத்து என்னங்கிறது மட்டும் விளைவிக்காங்க. அஷரியாக்கள் வந்து ஜாயிஸுங்கிறாங்க, தக்லீஃப் மாலா யுத்தாக்கு ஜாயிஸுங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொல்றாங்கன்னா, கீழே அந்த இதுலயே பாருங்க, ரப்பனா வலா துஹம்மில்னா அப்படிங்கிற அந்த ஆயத்து, ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தோக்கத்துலனா, எங்களால சக்திக்கு முடியாததை யாரெல்லாம் இது சுமத்தி விடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த துவா எதனால போதிச்சிடாத அப்படின்னு கேட்கறோம்னா, அப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதான இது காட்டுது. கூடவே கூடாதுன்னா அதை ஏன் கேட்க சொல்லணும் அல்லாஹ் அப்படின்னு அஷரியாக்கள் ஆதாரம் இருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்க விரிவா எழுதிக்கோங்க. போதுமா? அடுத்து போலாமா? அடுத்தது வந்து ருஹியத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை பார்க்கிறது, துன்யாவுல பார்க்கிறது சம்பந்தமாக. அதை பாருங்க, துன்யாவுல இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக். அதுல சுன்னத் ஜமாத்தினுடைய கருத்து என்னங்கிறத பாருங்க. மா லஹரலி வஜ்ஹு ஸவாபி வஹுவ இஜ்மாஉல் அய்யிம்மத்தி மின் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத். சுன்னத் ஜமாத்தினுடைய அறிஞர்கள்லாம் ஏகமனதா முடிவெடுத்த விஷயம் என்னன்னா, அலா அன்ன ருயத்தஹு தஆலா பி ஐனில் பஸரி, இந்த கண்ணை கொண்டே அல்லாஹ்வை பார்க்கிறது ஜாயிஸுக்கும் ஃபி துன்யா, துன்யாவிலையும் ஜாயிஸ் தான், வல் ஆখিরাத்தி, ஆখিরাத்திலையும் ஜாயிஸ் தான், அக்லன் அறிவுபூர்வமாக, வாக்கியத்தன் நடைபெற்ற சம்பவங்களின் வழியாக, சாபித்தத்தன் பில் உக்குபா சம்அன் வ நக்லன், இதுக்கு அறிவுபூர்வமான ஆதாரங்களும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களும் உண்டு. சரிங்களா? ஷரீஅத் ரீதியா இது கூடுமா கூடாதாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குங்கிறாங்க. அதுல அதிகமானவர்கள் வந்து துன்யாவுல பார்க்க முடியுங்கிறாங்க, வேறு சிலர்கள் பார்க்க முடியாதுங்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த டாபிக் பத்தி எழுதும் போது அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு வந்து அல்லாஹ்வை பார்த்துருக்காங்க, இமாமுல் ஆலம் அவங்க அல்லாஹ்வை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி மேராஜ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்ணாலதான் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜாயிஸாக்குறவங்களுக்கான ஆதாரம். இல்ல கண்ணுல பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல பார்த்து தான் அவங்களுடைய கல்ப பசீரத்தை கொண்டு தான் பார்த்தாங்க அப்படின்னு ஆதாரம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டாபிக் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து மெஹராஜை பத்தி ஒரு கேள்வி வந்து, மெஹராஜை நம்ம எப்படி நம்பணும் அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அதனுடைய சம்பவங்கள்லாம் நீங்க விரிவா எழுதிக்கோங்க. இப்போ ஹபருல் மெஹராஜி வஹுவ ஹக்குன், ஹபருல் மெஹராஜி ஹக்குன், அதை நம்ம எப்படி வழங்கணும்னு சொன்னா, மெஹராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலோடு விழிப்புல அவர்கள் வானத்தின் பக்கம் சென்றார்கள். அல்லாஹ் எவ்வளவு தூரம் நாடுனாலும் அவ்வளவு தூரம் அவங்க போனாங்க அப்படிங்கிறது இது ஹக்கு. ஹதீசுஹு சாபித்துன் துருக்கின் முத்தஅத்திதத்தி, பல வழிமுறைகள்ல அந்த ஹதீஸ் சாபித்தா இருக்கு. ஒமன் ரத்தஹு, யாரு மேராஜ் சம்பவத்தை மறுக்கிறானோ, வஹுவ லாலுன் முபுத்ததிஉன், அவன் வழிகட்டவன் விதத்வாதி அப்படின்னு போட்டுருக்காங்க. அதே போல ஹுலாசாங்கிற கிதாபுல வருது,
மண் அன்கரல் மெஹராஜ யுந்தரு. ஒருத்தன் மெஹராஜ மறுக்கிறான் அப்படின்னா பார்க்கணும். இன் அன்கரல் இஸ்ரா மின் மக்கத்த இலா பைத்துல் முகத்தஸ். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கே பயணம் பண்ணதை ஒருத்தன் மறுத்தான் அப்படின்னா பகுவ காஃபிர், அவன் காஃபிர். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானத்துக்கு மேல ஏறி போனதை ஒருத்தன் மறுத்தான்டா அவனை காஃபிராக்கப்படாது, அவன் பெரும்பாவி. அப்படிங்கிற அந்த டாபிக்ல அதுல போட்டு நீங்க பாத்துக்க. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து கபீரத், பெரும்பாவம். பெரும்பாவத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? தலைப்பு பாருங்க. அல் கபீரத்து லா துஃப்ரிஜுல் முஃமின அனில் ஈமானி. பெரும்பாவம் ஒரு முஃமினை ஈமானை விட்டு வெளியேற்றி விடாது. சுன்னத்து மார்க்கத்தின் நிலைப்பாடு. அதாவது ஒரு முஃமின் பெரும்பாவம் செஞ்சாலும் அவன் ஈமான் வட்டத்துல இருந்து வெளியே போக மாட்டான். மத்தனை மட்டும் கவனிங்க. வலா நுகஃபிரு முஸ்லிமன் பிதம்பின் மினத் துனூபி. எந்த ஒரு முஸ்லிமையும் எந்த ஒரு குற்றம் பாவத்தின் காரணத்தினாலையும் அவனை நாம் காபிராக்க மாட்டோம். இதாலம் எஸ்தஹில்லஹா, ஆனால் அந்த பாவத்தை அவன் ஹலாலாக கருதினாலே தவிர. இப்ப இபாரத் பாருங்க, படிக்கிறேன். வலா நுகஃபிரு முஸ்லிமன் பிதம்பின் மினத் துனூபி. எந்த குற்றத்தை ஒரு முஸ்லீம் செய்தாலும் அவனை காபிராக்க மாட்டோம். இன்காலத்து கபீரத்தை, அந்த பாவம் பெரும்பாவமாக இருந்தாலும் சரி. இதாலம் எஸ்தஹில்லஹா, அந்த பாவத்தை அவன் ஹலாலாக கருதாமல் இருந்தால் காபிராக்க மாட்டோம். ஒரு பாவத்தை செஞ்சு அதை ஹலால் தான், தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னு வைங்களேன், அவன் காபீர். அதே போல அவனை காபிராக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் கூட ஈமானை பறிச்சிருவோமா, ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்தானத்தை பற்றி பாட்டுவோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. வலா நுசீலு அன்ஹு இஸ்மல் ஈமான், அவனை விட்டும் ஈமானுங்கிற பெயரையும் நாம் நீக்க மாட்டோம். அப்ப பெரும்பாவம் செஞ்சா அவன் முஃமின் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவனை காபிர்னும் சொல்லக்கூடாது, ரெண்டுமே சொல்லக்கூடாது. அது அந்த அந்த பக்கத்துல ஃபுல்லா இருக்கு, நீங்க அப்படி படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா மத்தனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு பேஜ் அனுப்பியிருக்கேன், அதுலயே 2 பேஜ் அனுப்பியிருக்கேன். ரெண்டுலையுமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? போலாங்க. அல் குத்துப், வேதங்களை எப்படி ஈமான் கொள்றது? பேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. குத்துபிஹி வருசுலிஹி, அதை நீங்க கொஞ்சம் விரிவா எழுதிக்கணும். அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்ம ஈமான் கொள்ளணும். ஐயல் முனஸ்ஸலத்தி மின் இந்திஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொண்டேன் என்று சொல்வது வாஜிப். தத்தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஜபூரி வல் குர்ஆனி வகைரிஹா மின் கைரி தஅயீன். நம்பர் எதையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. 104, 110. ஆனா நம்ம தஃசீர்கள் எல்லாம் சொல்லுவாங்க 104 100 கிதாபு சுஹுப்புகள் இருக்கு, 4 பெரிய வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஈமான் கொள்ளும் போது அது கண்டிப்பா அந்த நம்பர் 104 ஈமான் கொண்டேன் அப்படின்னு தகைன் பண்ணி சொல்லக்கூடாது. நம்ம விளங்கி வச்சுக்கலாமே தவிர ஈமானுக்கு எல்லா வேதங்களையும் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொன்னா போதுமானது, அப்படித்தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்து போலாமா? சரி, ஓரளவுக்கு நான் இந்த கொஸ்டின் பேப்பர்கள்ல உள்ள சவால்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அது போக உங்க கையில புத்தூல இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே லைட்டா நீங்க கொஞ்சம் பரட்டி பார்த்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய சிப்பாத்துகள் இருக்க, தாத்தியான சிப்பத்துகள், கலாக்கதிரு, பேலியத்தான சிப்பத்துகள், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள், அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களை பத்தி எல்லாம் நம்ம படிச்சுக்கோம். அப்புறம் சஹாபாக்களுடைய அந்தஸ்துகள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் சொன்னவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாக்களை வரிசைப்படுத்துறது, இந்த தலைப்பு எல்லாமே உங்களுக்கு இதுல பிக்குல் அக்பர்ல சரவு பிக்குல் அக்பரை கையில வச்சுக்கோங்க. லைட்டா முக்கியமான தலைப்புகள் தான் பார்த்துக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, அது இன்ஷா அல்லாஹ் வேலை கொடுப்பாங்க.
உங்களுக்கு ஓரளவுக்கு சொன்ன விஷயங்களா திருப்தியா இருக்குங்களா? இதை வச்சு எக்ஸாம் நல்லா எழுதிடலாம் போலுங்க. திருப்தியா இருக்கு, எழுதலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப முடிச்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யாரும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன், அது முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ். சரி. ரொம்ப ஜிஸாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது இந்த அல்லா இலாஹ முராகபா முஹாசபா வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. முஹாசபானா மனதோடு பேசுவது. முஹாசபாங்கிறது மனதோடு பேசுவது, கணக்கு போட்டு பார்த்து உள்ளத்தோடு உரையாடுவதுன்னு சொல்லுவாங்களா, அதான் முஹாசபா. நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத மனக்கண்ணுல ஓட்டி பார்க்கறது, அதுக்கு பேரு முஹாசபா. முராக்கபான்னு சொன்னா நம்ம நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த இபாதத் செய்யறது, இதுக்கு பேர் முராக்கபா. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வேற ஏதாவது டவுட் இல்லை? திரும்ப சொல்லுங்க. முஷாதத்தா முராபத்தா முஷாபத் முராக்கபா முராபத்தாக்கு முராக்கபா முஹாசபா அதானே கேக்குறீங்க? முராபத்தா முஷாரி இல்ல முஹாசபா முராக்கபா. அது முஷாஹதா. அடுத்தது முராபத்தா முஷாஹதா. முஷாஹதா அப்படின்னா அல்லாஹ்வை நேர்ல பாக்குற மாதிரி இபாதத் செய்யறது, அவனை புலனால் நம்ம விளங்குற மாதிரி, அவனை பாக்குற மாதிரி நம்ம இபாதத் செய்யறது முஷாஹதா. வேற அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.